அவரை நாங்க எம்எல்ஏவாக்கி இன்னைக்கு சிஎம் ஆக்கி நாங்க அழகுபடுத்தி அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவரை உட்கார வச்சா நீ ஏண்டா வந்த? உங்க அப்பனுக்கு எத்தனை பொண்டாட்டி, உன் தாத்தனுக்கு எத்தனை பொண்டாட்டி? வரலாறு எடுத்து பாரு. தமிழ்நாடு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தமிழ்நாடு வரலாறு முக்கியம். உன் வரலாறு எடுத்து பாரு, என் தளபதி வரலாறு எடுத்து பாரு, சினிமா வரலாறும் அவரோட 30 வருஷ வாழ்க்கை மக்களுக்காக. இப்ப வந்திருக்கிறது எங்களுக்காக. எங்க தொகுதியில வந்து பாரு, உங்க அப்பா குளத்தூர்ல தோத்தானே, இன்னுமா நீ அடங்கல? உன்னை நாங்க போனா போதுன்னு உன்னை நாங்க வச்சோம் பாத்தியா? அதான் நாங்க செஞ்ச தப்பு. அடுத்த வருஷம் 208 தொகுதியில நாங்க தான் ஜெயிக்கிறோம். என்ன 108 இல்ல 208 ஜெயிக்கிறோம். எங்க தளபதி 50 வருஷத்துக்கு அவர் மட்டும்தான் சிஎம். மெட்ரோ ட்ரெயின் உன் அப்பன் சொத்துங்கிற, எல்ட்ரி பஸ் உன் தாத்தா சொத்துங்கிற, சன் டிவி உன் பாட்டன் சொத்துங்கிற. அப்ப எல்லா சொத்தையும் வச்சுக்கிட்டு அப்புறம் எதுக்குடா தேர்தல் கமிஷன்? அப்ப எனக்கு 10,000 ரூபாய் தான் இருக்கு சொன்னேன். கொளத்தூர்ல வந்து உங்க அப்பா டெபாசிட் பண்ணப்ப எனக்கு 10,000 ரூபாய் தான் இருக்கு, என் வீட்டு ஃப்ரிட்ஜ்ல 20 ரூபாய் மாவை தவிர எதுவும் இல்லன்னு எதுக்குடா சொன்னேன்? என் அண்ணன் சொன்னாரு 250 கோடி இருக்குதுன்னு சொன்னாரு. என் அண்ணன் சொன்னாரு அவர் வாழ்க்கையில டைவர்ஸ் ஆகுதுதான். இல்ல நான் சொல்லலையே. உனக்கியா இதெல்லாம் நீங்க எதுக்குடா இழுக்கிறீங்க? எங்களை பார்த்துக்க, எங்களுக்கு தெரியும். நாங்க சிங்க பெண் இருக்கோம், வீர பெண் இருக்கோம். நாங்க பேசினா அனல் தெரிக்கும்.